ஷிகார் அவர்களே, இலங்கையை பொறுத்தளவில் நாங்கள் ஏற்கனவே கதைத்தபடி இந்த 2028ஆம் ஆண்டிலிருந்து கடன்களை மீள செலுத்த வேண்டியிருக்கின்றது. 2028, 29, 30, 31ஆம் காலப்பகுதியில் பெரிய அளவில் செலுத்த வேண்டி இல்லாட்டாலும் கூட நிச்சயமாக மீள கடனை செலுத்த வேண்டி இருக்கின்றது. மறுபக்கம் பார்க்க போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கின்றது அந்நிய செலாவணிக்கு. இந்த அரசாங்கம் நீண்டு ஒரு இவர்களுடைய காலப்பகுதி 4 வருடம், இன்னொரு காலப்பகுதி 4 வருடம், 8 வருடம் என்று சென்றாலும் இந்த 2028ஆம் ஆண்டு கடன்களை மீளச் செலுத்துகின்ற ஒரு சிக்கல் வருகின்ற போது மறுபக்கத்திலே யூஎஸ் டாரிஃப் அல்லது ஏனைய இந்த அந்நிய செலாவணி பிரச்சனைகள் என்ற டாரிஃப் அதிகரிக்கின்ற போது நிச்சயமாக மறுபக்கம் தைத்தாடிகள் அப்படியான பிரச்சனைகள் தற்போதே பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு புறச்சூழலிலே 28ஆம் ஆண்டிலே திருப்பி கடனை செலுத்துகின்ற ஒரு பொறுப்பு படிப்படியாக ஆரம்பித்து 32ஆம் ஆண்டு வருகின்ற போது நாங்கள் முழுமையாக கடன் செலுத்த வேண்டியிருக்கின்றது. இது இந்த பயணம், இந்த பாதை ஒரு பாசிட்டிவாக தெரியுதா? இப்போ ஐஎம்எஃப் எங்களுக்கு தந்திருக்க அந்த டார்கெட்ஸ் படிக்கு அவங்க தந்திருக்க அந்த இருப்புகளை நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் இது படி நாங்கள் சில பொருளாதார சீர்திருத்த அந்த டார்கெட் படிக்கு வந்து எங்களால் வந்து 2028 வந்து எங்களுக்கு வந்து இப்போ இருக்க நம்ம வந்து எங்களுக்கு வந்து நான் சொல்லுவோம் அந்த சர்வதேச முறிகள் இன்டர்நேஷனல் பாண்ட்ஸ் அதன் மூலம் வந்து எங்களுக்கு வந்து சர்வதேச வாங்க முடியாது, எங்களுக்கு கடன் வாங்க முடியாது. ஏன்னா நாங்கள் இன்னும் வந்து ரிகவரி மீட்சியில இருக்கிறோம். 2028 இருந்து எங்களுக்கு வந்து போகலாம். அப்ப போற நேரம் வந்து எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், இருப்புகள் மட்டுமல்ல எங்களுக்கு ஒரு குறைஞ்ச வட்டி வீதத்துல சர்வதேச சந்தையில கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பும் மறுபடியும் வருது. அப்ப என்ன செய்யலாம்டா, குறைந்த வட்டத்துக்கு வாங்கி எங்களுக்கு மறுபடியும் கடனை மீள வரப்போகின்றது சொல்ல முடியாது. இருப்புகளுக்கு அதிகரிச்சதுன்னா எங்களுக்கு வந்து எங்க இருப்புல கொடுக்குறோம், அதுக்கு சாத்தியம் வந்து குறைவு இப்ப இருக்கிற நிலைமையில. ஆனா எங்களுக்கு இப்ப இன்னொரு 3 வருடம், அதாவது 26, 27 2 வருடம், 2.5 வருடம் வந்து எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு இடைவெளி ஒன்று இருக்குது. இந்த இடைவெளியில நாங்க என்ன செய்யறோமோ அதுதான் வந்து எங்கட 2028 நடக்க போனது தீர்மானிக்க போகுது. இந்த 28 இந்த இதுல வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்ட எங்கட இருப்புகள் அதிகரிச்சு, ஏற்றுமதிகள் அதிகரிச்சு, கலாநிதி சொன்ன மாதிரி இந்த ஏற்றுமதி ஏண்டா எங்களுக்கு வந்து வேற வாய்ப்புகள் இல்லை. ஏண்டா 3 விஷயம் தான், சுற்றுலாத்துறை, மற்றது வெளிநாட்டிலிருந்து வர தொழிலாளர் பணம், மற்றது வந்து ஏற்றுமதி. இதுல வந்து வெளிநாட்டிலிருந்து வர தொழிலாளர் பணம் வந்து அது வந்து இப்ப நான் மத்திய கிழக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துட்டா அது வந்து பாதிக்கப்படலாம். சுற்றுலாத்துறை ஏதாவது சம்பவம் நடந்துண்டா, இலங்கை உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் நடந்து ஒரு சிறு சம்பவம் நடந்தா வந்து சுற்றுலாத்துறை பாதிக்கப்படலாம். அப்ப எங்களுக்கு உள்ள ஒரே ஒரு இது வந்து இந்த ஏற்றுமதி. இந்த ஏற்றுமதியை எப்படி அதிகரிக்கலாமோ அதுதான் எங்கடா உண்மையான அந்நிய செலாவணி அதிகரிக்கக்கூடிய வழி. அதுக்கு என்னென்ன கொள்கைகளை கொண்டு வருமோ அரசாங்கம் அந்தந்த கொள்கைகளை கொண்டு வந்தா எங்களுக்கு வந்து உண்மை இந்த 2.5 வருடத்துல வந்து எங்களுக்கு பாரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். ஆனா அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 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 பாசிட்டிவா திங்க் பண்ணலாமே தவிர அது நடக்கும்ன்றதுக்கான இந்த சாத்தியமும். ஆனால் இப்படி ஒரு கேள்வி கேட்டால், நாங்கள் இப்ப நான் சொல்வது போல ஒரு 5 வருடம் நீண்ட காலமாக நாங்கள் யோசிக்கின்றோம்.